வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 7/1/2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்தோனேஷியா பகுதிகளில் கடல் பகுதியில் நிலவிட்டிருந்தது. சற்று மேற்காக நகர்ந்திருக்கு. அதே நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு இடையே இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் மேற்காக நகர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வீசப்படக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக இன்று டெல்டா பகுதியில் சில பகுதிகளில் மிதமான மழையும், உட்புற தமிழகத்தில் அதாவது டெல்டாவை ஒட்டிய உட்புற தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கிடையே இந்த சலனம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழையை தர இருக்கிறது. இது சலனம் பெரும்பாலான என்செம்பிள் மெம்பர்ஸ் இலங்கை குமரி கடல் பகுதியாகவே இந்த சலனத்தை செல்லும் என்று கணிக்கப்படுகிறது. இது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலிருந்து தாழ்வு பகுதியாக செல்லலாம் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமே காணப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு. நாளை காலை 8:30 தேதி காலை 8:30 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகலாம். டெல்டா பகுதிகளில் நாகை, காரைக்கால், வேதாரண்யம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம், திருச்சி மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் தமிழகத்தில் கடலோர பகுதிகளான தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான தென்காசி மற்றும் மாஞ்சோலை பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திண்டுக்கல், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 10ஆம் தேதி இரவு 11ஆம் தேதி இந்த சலனமானது ஆல்மோஸ்ட் இலங்கை குமரி கடல் பகுதி ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக பாண்டிச்சேரி முதல் கீழே தென் தமிழகம் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் உட்புற தமிழக பகுதிகள், மத்திய தமிழக பகுதிகளிலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். பெரும்பாலும் பொங்கலை ஒட்டிய நாட்களில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் அதிகம். வட தமிழகத்தில் பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் நமக்கு வடகிழக்கு பருவமழை ஒரு இந்த சலனத்துக்கு பிறகாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு தொகுப்பினுடைய ஒரு சுருக்கம். மேலும் விவரங்கள் அடுத்த காணொலி நாளை காலையில். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.